எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக 8ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவத்தில் 2வது பாடத்தில், அதாவது வளரினம் பருவத்தை அடைதல் அப்படிங்கிற லெசன்லேருந்து நம்ம தொடர்ச்சியாக வினாவிடை பார்க்கலாம். குழந்தை பருவத்திற்கும் முதிர்ச்சி அடைவதற்கும் இடைப்பட்ட காலம் என்ன அப்படின்னா விடலை பருவம். குழந்தை பருவத்திற்கும் முதிர்ச்சி அடைவதற்கும் இடைப்பட்ட காலம், அதன் பெயர் என்ன அப்படின்னா விடலை பருவம். அடுத்து, விடலை பருவத்தில் உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இதனால் மனதளவில் மாற்றங்கள் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா ஹார்மோன்கள். விடலை பருவத்தில் உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இதனால் மனதளவில் மாற்றங்கள் ஏற்பட காரணங்கள் ஹார்மோன்கள். அடுத்து, கணையத்தில் காணப்படும் நாளமில்லா சுரப்பி பகுதியில் காணப்படும் திட்டுகளின் பெயர் என்னென்னா லாங்கர்ஹார் திட்டுகள். கணையத்தில் காணப்படும் நாளமில்லா சுரப்பி பகுதியில் காணப்படும் திட்டுகளின் பெயர் என்ன அப்படின்னா லாங்கர்ஹார் திட்டுகள். அடுத்து, லாங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள செல்கள் என்ன அப்படின்னா பீட்டா செல்கள். லாங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள செல்களின் பெயர் பீட்டா செல்கள். அடுத்து, இன்சுலின் குறைபாட்டால் ஏற்படும் நோய் என்ன அப்படின்னா நீரிழிவு நோய். இன்சுலின் குறைபாட்டால் ஏற்படும் நோய் நீரிழிவு நோய். அடுத்து, நாம் பிறந்தவுடன் ஹார்மோன்கள் தன் பணியை செய்ய ஆரம்பித்து விடுகின்றன. ஆனால் ஹார்மோன்களுக்கு விதிவிலக்கு பெற்ற வேலை என்ன அப்படின்னா இனப்பெருக்க சுரப்பி விதிவிலக்கு அடைகிறது. நாம் பிறந்தவுடன் ஹார்மோன்கள் தன் பணியை செய்ய ஆரம்பித்து விடுகின்றன. ஆனால் சில ஹார்மோன்களுக்கு விதிவிலக்கு பெற்ற வேலை என்ன அப்படின்னா இனப்பெருக்க சுரப்பிகள் விதிவிலக்காக இருக்கிறது. அடுத்து, எந்த சுரப்பி உடலில் உள்ள அனைத்து நாளமில்லா சுரப்பிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது? பியூரிட்டி. எந்த சுரப்பி உடலில் உள்ள அனைத்து நாளமில்லா சுரப்பிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துள்ளது அப்படின்னா பியூரிட்டி. அடுத்து, மகளிருக்கு ஏற்படும் இயற்கை நிகழ்வு சுழற்சியின் பெயர் என்னென்னா மாதவிடாய் சுழற்சி. மகளிருக்கு ஏற்படும் இயற்கை நிகழ்வு சுழற்சியின் பெயர் மாதவிடாய் சுழற்சி. அடுத்து, பயிர் வகைகளை சார்ந்த விதைகள் என்ன தன்மை கொண்டது அப்படின்னா முளைக்கும் தன்மை கொண்டது. பயிர் வகைகளை சார்ந்த விதைகள் எந்த தன்மையை கொண்டது அப்படின்னா முளைக்கும் தன்மை கொண்டது. அடுத்து, நாளமில்லா சுரப்பிகளில் முக்கிய வேதிப்பொருள் என்னன்னா ஹார்மோன். நாளமில்லா சுரப்பிகளில் முக்கிய வேதிப்பொருள் பெயர் ஹார்மோன். அடுத்து, கணையத்தின் 2 பண்புகள் என்ன அப்படின்னா நாளமுள்ள நாளமில்லா சுரப்பிகளாகும். கணையத்தின் 2 பண்புகள் நாளமுள்ள நாளமில்லா சுரப்பிகளாகும். அடுத்து, சிறுநீரகத்தின் மேலே அமைந்து காணப்படும் சுப்ராரினல் சுரப்பி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அட்ரீனல் சுரப்பி என்றும் அழைக்கப்படுகிறது. சிறுநீரகத்தின் மேலே அமைந்து காணப்படும் சுப்ராரினல் சுரப்பி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அட்ரீனல் சுரப்பி என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து, இனப்பெருக்க ஹார்மோன் அல்லாத வகையை கூறுக அப்படின்னு கேட்பாங்க. இனப்பெருக்க ஹார்மோன் அல்லாததை கூறுக. 4 ஆன்சருக்கு டெஸ்டோஸ்டெரோன், ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டரோன், அடுத்து தைராக்சின். இதை சரியான ஆன்சர் இனப்பெருக்க ஹார்மோன் அல்லாத ஆன்சர் தைராக்சின். அடுத்து, நாளமில்லா சுரப்பி அல்லாத தொகுதியை கூறுக அப்படின்னா 4 ஆன்சருக்கு பியூரிட்டி, தைராய்டு, இதயம், அட்ரீனல். இதில் சரியான ஆன்சர் இதயம். அதாவது நாளமில்லா சுரப்பி அல்லாத தொகுதி என்ன அப்படின்னா இதயம். அடுத்து, ஹார்மோன் சுரப்பிகளால் ஏற்படும் நோய்கள் அல்லாததை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆன்சருக்கு அக்ரோமெகாலி, கிரிட்டினிசியம், ஹெச்ஐவி, டயபெட்டிஸ் மெலிடஸ். 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஹார்மோன் சுரப்பிகளால் ஏற்படும் நோய்கள் அல்லாதது ஹெச்ஐவி. அடுத்து, ஹார்மோன்களோடு பொருந்தாததை எடுத்துக்கூற சொல்லியிருக்காங்க. 4 ஆன்சருக்கு கணைய நீர், தைராக்சின், குளுக்கோஸ், இன்சுலின். ஹார்மோன்களோடு பொருந்தாத எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கணைய நீர். அடுத்து, சட்டத்திற்கு புறம்பான மருந்துகள் அல்லாததை எடுத்துக்கூற சொல்லியிருக்காங்க. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓபியம், ஜெனட்டோமைசின், ஹெராயின், இன்னொன்று அமோனியா. இதில் சட்டத்துக்கு புறம்பான மருந்துகள் அல்லாதது சரியான ஆன்சர் அமோனியா. தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
குரூப் 4 எழுத போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம நாளைக்கு தாவர உலகம் அப்படிங்கிற பாடத்துலேருந்து 8ஆம் வகுப்பில் தொடர்ச்சியாக நம்ம தாவர உலகம் பாடத்துலேருந்து வினாவிடை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.